பிரதமர் வருகின்ற பொழுது பெரியாருடைய படத்தை வந்து நீங்கள் நீக்கிறீங்க. ஈவேரா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிச்சயமாக எந்த காலத்திலையும் அந்த கருத்து ஒத்துப்போகாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பிஜேபி ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் என்பதனால் புகைப்படத்தை நீக்கி வேற வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பிரதமருடைய பேரை வந்து பயன்படுத்தினா நமக்கு வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக வந்து மோடி அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயரை பயன்படுத்த மாட்டேன்றாரு பிரதமர்? பதில் சொன்னா என்னுடைய பதவி போயிடும், நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீட் ஒழிப்புன்றது திமுக பிரச்சனை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. நீட் கொண்டு வரணும் அப்படின்றது காந்தி செல்வன் என்கின்ற திமுகவினுடைய எம்ஓஎஸ் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு மசோதா தான் இன்னைக்கு அமலில் இருக்கக்கூடிய நீட் மசோதா. விமன் சேஃப்டி அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. விளாத்திக்குளம்ல நடந்த பிரச்சனையும் அந்த காவல்துறையில் போய் அந்த அம்மா புகார் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணு யார் கூடயாச்சும் ஓடி போயிருப்பாங்க. க்ரூட் ஆயிலை எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றத அமெரிக்கா வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஒரு சுப்ரீம் பவர் ஆர் சூப்பர் பவர் ஆகிற வரைக்கும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் குளோபல் டிப்ளமசியில் யதார்த்தம். 2014 5000 பேரல் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1,80,00,000 பேரல் வாங்குறாங்க. அப்போ ஏன் வாங்கல ரஷ்யா கிட்ட? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நம்ம எல்லார்கிட்டையும் ஆளுமையாக இருந்த அரசாங்கம்னா ஏன் வெறும் 5000 பேரல் வாங்கினாங்க? சிபிஐ வழக்கு காட்டி மிரட்டிட்டு தாவேக்காவை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் அமர்வில் நம்ம கூட இணைந்திருக்கிறவர் பாஜகவினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு எஸ்டி சூர்யா அவர்கள். எஸ்டி சூர்யா அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு இங்கே இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாஜகவில் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை தலைவர்களில் முதன்மையானவர் எஸ்டி சூர்யா அப்படின்னு சொல்லலாம். சார்கிட்ட உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் சார், நீங்கள் டேக்கர் பண்ணிக்கலாம் சார். வணக்கம். டிஎம்கே இருந்துக்கிட்டு தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க பாஜக மேலே. என்னென்னா பாஜக எந்தெந்த மாநிலங்கள்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி கட்சிகளை வந்து அழித்து ஆக்கிரமித்து அவங்க வந்து மேலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பீகாரில் வந்து முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி பதவி விலகிட்டாங்க, அதுக்கும் வந்து இதுதான் காரணம். இல்லைனா இப்போது ஒருவேளை பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? மகாராஷ்டிராலையும் பீகார் உதாரணமாக எடுத்துக்கலாம். 1990களில் நிதிஷ்குமார் அவர்கள் இருந்த கட்சியின் பேர் சமதா கட்சியின் பேர் சமதா பார்ட்டி. அதுக்கப்புறம் தான் அது ஜேடியூவாக உருமாறுகிறது. அந்த காலகட்டங்களில் சமதா கட்சியோட பிஜேபி தான் பெரிய கட்சியாக இருந்தது 90களிலே நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக 95 பீகார் தேர்தல்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வென்ற இடங்கள் சமதா கட்சி வென்ற இடங்களை விட ஜாஸ்தி. அப்போ வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி ஆட்சி மத்தியில் நடத்திட்டு இருக்கும்போது 98லேருந்து 2004 வரைக்கும் நிதிஷ்குமார் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தார். வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்களோட மிக நெருங்கிய பழக்கம் கொண்டவராக இருந்தார். இன்னொன்று, பீகாரில் அவர் தான் வந்து மிகவும் பிரபலமான ஒரு அரசியல்வாதி. ஆனால் அவருடைய அரசியல் கட்சி பிரபலமான அரசியல் கட்சி கிடையாது, பிஜேபி தான் பெரிய கட்சி. அப்போ அந்த நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் பெரிய கட்சியாக இருந்தால் கூட அவர் வந்து அறியப்பட்ட முகமாக இருக்கிறதுனால அவரை முதலமைச்சராக ஆக்கினோம். நாங்கள் துணை முதலமைச்சராக தொடர்ந்துகிட்டே இருந்தோம். இப்போ இதில் என்ன விஷயம்னா, எல்லா கட்சியுமே கட்சி துவங்குவது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் ஆட்சிக்கு வரணும், நம்மளுடைய முதலமைச்சர் வரணும் அப்படின்றது தான் எண்ணம். இப்போ கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் கட்சி வந்து நீங்கள் வந்து வளர்க்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாக்னேட்டாகி நின்றுடணும், மற்றவங்க பெரிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்கள மீறி நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த அரசியல் சித்தாந்தத்திற்கே எதிரானது. அரசியல் கட்சின்றது நம்ம ஆரம்பித்து அரசியலில் ஈடுபடுறதே ஒரு காலத்தில் நம்ம கோட்டையை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒப்பீடு செய்ய முடியாத ஒரு ஒப்பீடு. ஆனால் முதல்வர் அவர்கள் அவருடைய அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறார். ஏனென்றால் இங்கே அந்த காலத்தில் போட்ட மாதிரி விதைகள் இங்கே போடப்படவில்லை. அது முதல் விஷயம். இரண்டாவது, இங்கே கடந்த எம்எல்ஏ தேர்தலே நாங்கள் 20 இடங்கள் தான் நின்னோம் 234. ஆனால் மகாராஷ்டிராவில் நான் சொன்ன மாதிரி 80களிலேருந்தே 117 இடம் நிற்கிறோம். அப்போ அங்கே பெரிய கட்சி, இங்கே சின்ன கட்சி. அதனால் எல்லா கட்சியும் வளரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அதற்கான சாத்தியம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த தேர்தலையும் நாங்கள் குறைந்தபட்ச இடங்களில் தான் நிற்க போகிறோம். குறைந்தபட்ச இடங்களில் நிற்கும்போது இன்னொரு கட்சியை விழுங்குவது அப்படின்றதுக்கான வேலை இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை ஒட்டின கேள்வி தான் நான் கேட்டுறேன்னா, இப்போது குறைந்தபட்ச இடங்கள்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் டைமே 20, அப்போது இப்போ ஆரம்பிக்கிறதே 35ன்னு சொல்கிறாங்க. அதுதானே வம்பில் மாட்டி விட்டுறீங்க. அது வந்து பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுறது. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா, ஏப்ரல் 11 அமித்ஷா அவர்கள் சென்னையில் வந்து பேட்டி கொடுத்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது தான் இலக்கு.
அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் தியாகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா தியாகம் பண்ணுறதுக்கும் தயாரான நிலைமையில தான் இருக்கும். அந்த ஏனென்றால் தொகுதியே திமுக கேக்குறீங்களாமே, இருக்கிறது. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதியை பார்த்து எங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்களா? இல்ல, தேர்தல் கூட்டணின்னு வரும்போது ஏதாச்சும் ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் வேணும். ஒன்று நிறைய இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முடியலன்னா குறைந்த இடம் வாங்கினா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதிகள். அது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். அது வந்து எங்கள் தலைவர்கள் சரி, பார்த்துக்குவாங்க. என்ன தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க? தியாகம்னா என்ன தியாகம்னா, இப்போது இன்னும் புதிதாக இப்போ உதாரணமாக அமமுக வந்து வெளியே தான் இருந்தாங்க. இப்போ அவர்கள் வரும்போது என்ன ஆகும்னா எங்களுக்கான இடங்கள் குறையும். ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு புது கட்சி வரும்போது அந்த 50 வந்து 45 ஆகும். அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அமமுகன்ற ஒரு கட்சினால மட்டும் 21 தொகுதிகளை நாங்கள் இழந்தோம். போன தேர்தல் 21 தொகுதிகள் இழந்தோம். அப்போ அந்த ஓட்டு சிதறல் என்பது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புது கட்சிகள் வந்தால் எங்களுக்கான இடங்கள் குறைந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுதான் தியாகம். வேற தியாகம் இல்லை. அப்புறம் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது 2 கோடி பேருக்கு, அது வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. அதில் நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் அருண்ராஜ் வந்து பேசினார். அவர் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லும் போது கூட எங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. ஆனால் சிபிஐ வழக்கை காட்டி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து டெல்லிக்கு போகிறாரு, தாவேகாவுடைய தலைவர் போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, புதுசாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அது தொகுதியை பொறுத்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த சிபிஐ வழக்கை காட்டி மிரட்டிட்டு நீங்கள் வந்து தாவேகாவை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, தாவேகாவை கூட்டணியில் அழைச்சாலும் பெரியாருடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சுப்பீங்களா, அதை ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா இன்னொரு கேள்வி. பிரதமர் வருகின்ற பொழுது பெரியாருடைய படத்தை வந்து நீங்கள் நீக்கிறீங்க. அப்போது அதிமுகவோட தலைமையில் பாஜக இருக்கிறதா இல்லை பாஜகவுடைய தலைமையில் அதிமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி என்னோட கேள்வி. 15 லட்சம் மேட்ருக்கு 1000 தடவை பிரதமர் பேசுனதுக்கு வேர்டு பை வேர்டு தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் பேசி நாங்கள் டிரான்ஸ்லேஷன் போட்டுட்டோம். அவர் சொன்ன கருத்து என்னென்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் வெளிநாடுகளில் இருக்கின்றது அப்படின்றது அவருடைய கருத்து. எந்த ஒரு இடத்துலையோ இல்லை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்திலையோ இல்லை ஒரு பிரிண்ட் வைஸாவோ இல்லை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைத்தோ எந்த இடத்துலையுமே இவர்கள் சொன்னது போல் ஒரு வாக்குறுதியாக அந்த பாயிண்ட் சொல்லலை. அந்த பேச்சிலேயே கூட எல்லார் கணக்குலையும் 15 லட்சம் போடுவோம் அப்படின்றது சொல்லலை. பலமுறை இதை தெளிவுபடுத்திட்டோம். அதனால் இதற்கான பதில் அதுதான், 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. அது வந்து வாக்குறுதிகளில் சொன்னது. இப்போது முத்ரா கடன் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ முத்ரா கடனுடைய தேவை எதனால் வந்ததுன்னா, 2014 வரைக்குமே இந்த நாட்டில் யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பேங்க்கில் போய் லோன் வாங்கணுன்னா ஷூரிட்டி இல்லாமல் லோன் வாங்க முடியாது. அதுதான் நிலைமை. அதனால் என்னாச்சுன்னா, கந்து வட்டி தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பலர் தொழில் முனைவர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க நிறைய அதனால் பாதிக்கப்பட்டு மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க. அப்போ ஒரு தொழிலை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா அதற்கு வந்து ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கடன் வாங்குவது அப்படின்ற ஒரு சிஸ்டமே நம்ம நாட்டில் இல்லாமல் இருந்தது. முத்ரா கடன் ஒன்று கொண்டு வந்ததுக்கான காரணம் 50,000 5 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அது வந்து இப்போ 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஷூரிட்டி இல்லாமல் கடன் முதல்ல கொண்டு வந்தது நம்ம அரசாங்கம் தான். அந்த முத்ரா கடனில் தமிழகத்தில் இவ்வளோ கோடி பயனாளிகள், இந்தியாவில் இவ்வளோ கோடி பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐஎம் பெங்களூரில் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. சரிங்கண்ணா, எனக்கு அது ஓகே, அந்த புரிதல் எனக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டு இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கேட்குறது நீங்கள் புள்ளி விவரமாக எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இங்கே இத்தனை பேர் இருக்குதுப்பா, இங்கே மித்தேல் வருது, ஹெராயின் வருது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இத்தனை புள்ளி விவரத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை இளைஞர்களுக்கு இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற, அப்போ ஐஐடியில் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க, ஐடியில் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு ஃபிகர் எனக்கு சொல்ல தெரியல. பட் தமிழ்நாட்டில் பண்ணது சொல்கிறேன். ஒரே ஒரு உதாரணம், இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு. அதன் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய பெகட்ரான் ஆகட்டும், ஹொசூரில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் ஆகட்டும், ஐஃபோன் உற்பத்திக்குன்னு இங்கே ஒரு ஃபுல் இக்கோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா கடந்த 7-8 ஆண்டுகளில். அது முழுக்க மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஐஃபோன் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களில்
3 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள், 10 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தினால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபின்னு இப்போ பெருமையாக சொல்கிறாங்க திமுக அரசாங்கம், நாங்கள் இந்தியாவிலேயே முதல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிஎஸ்டிபியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் வெறும் பிஎல்ஐ எலக்ட்ரானிக் லிங்க் ஸ்கீம்னால் மட்டும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது. அதனால் இந்த ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் இவ்வளோ வேலைவாய்ப்புகள் மத்திய அரசாங்கம் நேரடியாக உருவாக்கி இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக பல கோடிகளை அது தாண்டும் அப்படின்றது நம்பிக்கை. அது நான் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இண்டஸ்ட்ரி வாரியாக உங்களுக்கு கரெக்டான ஃபிகர்ஸ் அந்த கூட்டணி பற்றி தம்பி எல்லாருமே கேட்குறாங்க. என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாங்களே, அதிமுக தலைமையிலான கூட்டணினா அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்கன்னு. அப்பர் ஹேண்ட் பாஜக எடுக்குதோ அதிமுகவை தாண்டி? இப்போது நீங்கள் உதாரணமாக விக்கிபீடியாவில் இப்போ யார் வேணாலும் நீங்கள் ஃபோன் வச்சுருப்பீங்க, நீங்களே எடுத்து பாருங்கள். இண்டி அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் அதில் ஒரு மாநிலமாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி என்டிஏ இந்த பக்கம், இண்டி அலையன்ஸ் இந்த பக்கம். அப்போ தமிழ்நாடு என்ன கூட்டணி ஆளுகின்ற ஆட்சின்னு இந்தியா முழுக்க சொல்லுவாங்கன்னா இண்டி கூட்டணியோட ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. திமுக ஆட்சின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் குறிப்பாக எங்கள் தலைவர்களுக்கு இப்போ ஆந்திர பிரதேசத்துலேயும் எங்கள் கூட்டணி ஆட்சி தான். அது என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, டிடிபின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் அவர்களுக்கு என்டிஏ ஆட்சி அப்படின்னே சொல்லி பழகிடுச்சு. அது இவங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா பிஜேபி ஆட்சியான்னு கேட்குறாங்க. தம்பி கேட்ட அந்த ஈவேரா அவர்களுடைய புகைப்படம் பற்றி சொல்கிறீங்க. ஈவேரா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிச்சயமாக எந்த காலத்திலையும் அந்த கருத்து ஒத்துப்போகாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அது நம்ம பூசி மொழிகிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இந்த கூட்டமானது பிஜேபி ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டம். இந்த எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு கருத்து ஒத்து போகலன்னு சொல்கிறீங்க, அப்போது அந்த சித்தாந்தம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது தானே? அப்போ அந்த சித்தாந்தத்தை மட்டும் எப்படி நீங்கள் கூட்டணி வைக்கலாம்? இப்போது இந்த கூட்டமானது பிஜேபி நடத்துகின்ற கூட்டம், பிரதமர் வர்றதுனால பிஜேபி நடத்துகின்ற கூட்டம். அதற்கு எங்கள் கூட்டணி கட்சிகளை அழைக்கிறோம். ஒருவேளை இது அதிமுக ஏற்பாடு செய்கின்ற கூட்டமாக இருந்தால் அந்த முரண் வந்திருக்காது, அது அவர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை அதிமுக ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் என்றால் நிச்சயமாக அதில் எங்களுக்கு எந்த சேவையுமே கிடையாது. பட் இது பிஜேபி ஏற்பாடு செய்கின்ற கூட்டம் என்பதனால் அந்த கொள்கை ஒத்துப்போகாதனால் அவருடைய புகைப்படத்தை நீக்கி வேற வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒருவேளை அதிமுகவுக்கும் இதே மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கின்ற பொழுது பாஜக இங்கே பிரதமருடைய பேரை பயன்படுத்தினா நமக்கு வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுக மோடி அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை, மோடி இன்னைக்கு இந்த கூட்டணியினுடைய தலைவர். ஈவேரா இதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஆளுமை. இப்போது ஈவேரா அவர்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா எப்படி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்ற நீங்கள் கேள்விக்கு திமுகவோடையும் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கோம். இந்த ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது 2 விஷயங்கள். ஒன்று, சமூக நீதி சார்ந்த அந்த கொள்கைகள்னு அவர் பேசினார் இல்லையா, அதில் பெரிதாக எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உதாரணமாக இடஒதுக்கீடு விஷயங்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அது கிட்டத்தட்ட மோரார்லெஸ் சேம் தான், ஒன்றும் பெருசாக நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த மத ரீதியாக இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இப்போ இந்து மதத்தை பற்றி கொச்சைப்படுத்துவது, இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துவது, மாற்று மதத்தினரை பெருசாக விமர்சிக்காமல் இந்து மதத்தை மட்டும் குற்றம் சாட்டி கொண்டே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் எங்களுக்கு முரணாக இருக்கின்றது. நீங்க சொல்ற மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறதையும் இல்லை இது முக்கியமான கேள்வி தான். இப்போ ஈவேரா அவர்களுடைய அந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கை இருக்கு இல்லைங்களா, அதை அதிமுக கூட ஏற்றுக்கல, அண்ணா அவர்களே ஏற்றுக்கல. அவரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். அதனால் அவர்களுக்கு அவர் கொள்கை தலைவராக இருக்கிறதுனால் அவர்களுக்கு மாற்று கொள்கைகள் இருந்தால் கூட அவரை வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற எந்த முரண்பாடுகளும் 2 பேருக்குமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் ஒரே ஒன்று எல்லாரும் அந்த கூட்டத்தை சொல்கிறது, பிரதமர் அவர்கள் வராரு, என்டிஏ கூட்டணி பிரம்மாண்டமாக நடக்குது, தமிழ்நாட்டுக்கான தேர்தல், முதல்வரை தேர்ந்தெடுக்க போறீங்க சட்டப்பேரவைக்கு, ஏன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயரை பயன்படுத்த மாட்டேன்றாரு பிரதமர்ங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏப்ரல் 11 கூட்டணி அறிவிக்கும் போதே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தேர்தல் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணியானது அமையப்படுகின்றது. எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு ஏப்ரல் 11 சென்னையில் சோழாவில் நடந்த மீட்டிங்கில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொல்லிட்டார். அதனால் நீங்கள் உதாரணமாக 3 கூட்டங்கள் நடந்திருக்கு. மதுராந்தகத்தில் ஜனவரி 23, மார்ச் 1 மதுரை, மார்ச் 11 திருச்சி. இந்த 3 கூட்டங்களையும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேக்ட்ராப் எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் மோடி மிக உயரமாக நின்று கொண்டிருப்பார், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிகள் மிக உயரமாக நின்று கொண்டிருப்பார். இதுவே நீங்கள் உதாரணமாக இண்டி கூட்டணி கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் 2 கட்சிகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸே ஏற்பாடு செய்கின்ற கூட்டமாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களே அவ்வளோ பெருசாக வைக்க மாட்டாங்க. அதனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அவர்கள் கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை மாற்றுவதற்காக முதல்ல இது யார் தலைமையிலான கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படும். 2வது முதல்வர் வேட்பாளர்னு பிரதமர் சொல்லிட்டாரா அப்படின்றது வரும். அமித்ஷா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஏன் மோடி சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. 3வது என்ன கேட்பாங்க, அந்த கூட்டத்தில் ஏன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேரையே எடுக்கலை அப்படின்னு கேட்பாங்க. சொன்னா நமக்கு நல்லது தானே, ஒவ்வொரு இடத்துல சின்னத்தையும் ஏற்கனவே கிளியரானது தான் அது. அதாவது எல்லா கூட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படமும் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் மிகப்பெரிதாக இருக்கும். பேசும்போது அவங்க 2 பேரை பற்றியும் அவர் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் இருக்கும்போது அவரை குறித்த அறிமுகத்தை பற்றி பேசுவார். ஆனால் நான் மீண்டும் சொல்வது போல பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்கின்ற ஒரு கூட்டம், ஒருவேளை அதிமுக ஏற்பாடு செய்கின்ற கூட்டத்தில் அவர் சிறப்பு விருந்தினராக போட்டால் நிச்சயமாக அவரை பற்றின பெருமைகளையும் பேசுவார். ஆனால் இது பிஜேபியினுடைய கூட்டம். ஆனால் எல்லா கூட்டணி தலைவர்களும் வருகிறார்கள், ஒன்றாக செய்கிறதுனால அது கூட்டணியாக இருந்தாலும் எங்கள் ஐடென்டிட்டி படி அந்த கூட்டம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி பார்த்திங்கன்னா 2021 சுமார் 505 வாக்குறுதி சொல்லி தான் தேர்தலை சந்தித்தாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிற சில திட்டங்களை பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படின்றாங்க. ஏன் இது அவங்களுக்கு முதல்ல தெரியாதா? 2021 வரும்போதே இதெல்லாம் மத்திய யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லாமல், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாஜக செய்ய விடாமல் பண்ணுது எங்களை அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது மக்கள்கிட்ட தவறில்லான புரிதலை கொண்டு போகிறாங்க திமுகன்னு என் பார்வையில் தெரியுது. இந்த தேர்தல் வாக்குறுதி ரொம்ப அதிகமாக இப்போ நம்ம விவாதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா 2021 மிக குறைந்தபட்ச வித்தியாசம்தான். இப்போ இன்றைக்கி அதிமுக பெருசாக பலம் இருக்குது பலம் இல்லை அப்படின்றத தாண்டி 1,80,000 வாக்குகளில் 39 தொகுதியினுடைய முடிவு மாறுச்சு. உதாரணமாக டிநகர் தொகுதி எடுத்துட்டிங்கன்னா 137 வாக்குகள் தான் வித்தியாசம். தென்காசி தொகுதி எடுத்துட்டிங்கன்னா 380 வாக்குகள். அதே மாதிரி இங்கே நெய்வேலி தொகுதி எடுத்துட்டிங்கன்னா பாமக ஜெகன் ஒருத்தர் நின்னார், 750 வாக்குகள் வித்தியாசம். இந்த மாதிரி நாங்கள் தோல்வி அடைந்த தொகுதிகள் 30 தொகுதிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1,80,000 வாக்குகள். அந்த வித்தியாசத்திற்கு மிக முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய சில வாக்குறுதிகள் திமுக கொடுத்து அவர்களை மக்கள் நம்பியது. இந்த 1000 ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது, அது அடுத்த மாதத்திலிருந்தே வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த பரப்புரையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தேர்தல் பரப்புரை செய்யும்போது நாங்கள் ஆட்சிக்கு அடுத்த மாதத்திலிருந்து 2,50,00,000 பெண்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நிறைய பேர் வாக்களித்தாங்க. முதல் ஏமாற்றுதல் என்னென்னு பார்த்திங்கன்னா 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னது 1,31,000 பேருக்கு தான் கொடுக்கப்படுது. இப்போ சமீபத்தில் ஒரு 9 லட்சம் சேர்த்துருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா 1,10,00,000 பெண்களுக்கு அந்த உரிமையானது மறுக்கப்படுது. 2வது, அடுத்த மாதத்துலேருந்தே கொடுக்குறோம் அப்படின்னு பொருள் என்னப்படுதுன்னா மே 2021 முதல்வராக பொறுப்பேற்கிறார். அப்போ ஜூன் 2021 கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கப்பட்டது செப்டம்பர் 2023. அப்போ ஒரு 28 மாதங்கள் அது தள்ளி போயிருக்கு. 29வது மாதத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. இது முதல் வாக்குறுதி அவர்கள் செய்த, அதாவது வாக்குறுதி நிறைவேற்றுமோம் என்று சொல்லி நிறைவேற்றாத ஒரு வாக்குறுதி. இன்னொன்று முக்கியமாக 2-3 விஷயங்கள் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சிலிண்டர் மானியம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் நிதியமைச்சராக இருக்கும்போதே பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இது மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அது ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு வாதம். ஏனென்றால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை இவங்க கொடுக்க முடியாது. அது மத்திய அரசோ இல்லை பிஜேபி கட்சியோ கொடுத்துருந்தா ஓகே. இவங்க சொல்லிவிட்டு மத்திய அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். குறிப்பாக அந்த 505 வாக்குறுதிகள் புத்தகம் இருக்குது, என் காரில் கூட இருக்குது. அந்த புக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணணும். அதில் 505வது வாக்குறுதி முடிந்த உடனே 3 பத்திகள் இருக்கின்றன. அந்த 3 பத்தியில் எனக்கு சரியான வாக்கியங்கள் நினைவில், ஆனால் பொருள் நினைவு இருக்குது. நான் சொல்கிறேன், இவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரலாம். ஏனென்றால் நிறைய பணம் தேவைப்படுது இந்த 505 வாக்குறுதிகள் முடிப்பதற்கு. அதை எப்படி நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீக்கேஜஸை ஸ்டாப் பண்ணுறோம். உதாரணமாக இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்
2022 முழு பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயத்தை நான் நிதியமைச்சராக மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். முதல் விஷயம், டாஸ்மாக் வருமானம் 50% பில்ஃப்ரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விற்கிறாங்க இல்லையா, அது நிறைய கணக்கில் வராத சரக்குகள் விற்கப்படுது. அதுதான் அவர் சொல்கிறார். பில்ஃப்ரேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா லீக்கேஜ் ஆகிறது. 50% இதில் வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார். 50%னா என்ன அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும்னா, கடந்த நிதியாண்டில் 55,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக டேக்ஸ் தமிழ்நாடு அரசுக்கு. அப்போ அதில் 50% நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய் கள்ள சந்தையில் அரசாங்க கஜானாவுக்கு வராமல் மது விற்பனையில் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கம் ஆளுங்கட்சியினர், அதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரப்பதிவுத்துறையில் 100% லாஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். இது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏனென்றால் கடந்த நிதியாண்டில் பத்திரப்பதிவுத்துறைக்கு தமிழக அரசிற்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 1,00,000 கோடி ரூபாய். அதில் 100% லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 100% லாஸ்னால் 1,00,000 கோடி ரூபாய் லாஸ் இருக்குது கடந்த நிதியாண்டுப்படி. இது அவங்க நிதியமைச்சர் சொன்ன கணக்கே தான். பத்திரப்பதிவுத்துறையில் எப்படி லாஸ் வரும்னா, போலி பத்திரங்கள் தயாரிப்பது, வேல்யூவேஷனை கம்மியாக போடுறது, இது போன்று செய்து அங்கே நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தினரும் அரசியல்வாதிகளும் பெறுகின்ற கையூட்டின் மூலமாக 1,00,000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுகின்றது. மூன்றாவது, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இந்த குவாரிலாம் ரன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கனிம வளத்தை குத்தகைக்கு விடுவதால் வரக்கூடிய வருமானம் 2021ஆம் ஆண்டு வெறும் 845 கோடி ரூபாய் தமிழக அரசினுடைய வருமானம். பிடிஆர் தியாகராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான முறையில் இந்த கனிம வளங்கள் அனைத்தும் குத்தகைக்கு விடப்பட்டால் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த 505 வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு அந்த தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிதி ஆதாரத்தை இது போன்ற விஷயங்களில் சரி செய்து வருவாயை பெருக்கி நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அந்த முழு புத்தகத்தில் மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து இவ்வளோ பணம் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் அப்படின்ற வாக்கியங்களோ இல்லை குறிப்பிட்ட வாக்குறுதிகளை மென்ஷன் பண்ணி இதற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தால் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அதனால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன், எந்தெந்த வாக்குறுதிகளை மத்திய அரசாங்கத்தினால் உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றொன்றுக்கு பதில் சொல்கிறோம். இது ஏன் மத்திய அரசு நிறைவேற்றலை, இதற்கு ஏன் தடையாக இருக்கிறார்கள் அப்படின்றதுனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கிடையாது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகமும் என்னுடைய காரில் வச்சுருக்கேன். 505 வாக்குறுதிகளில் எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு டிக் போட்டாங்க. ஆனால் 28 மாதமாக கொடுக்காமல் வெறும் 32 மாதங்கள் மட்டும் கொடுப்பதால் அந்த வாக்குறுதி பாதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக எங்கள் கணக்கு, அவர்கள் கணக்கு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மிகச்சரியான முறையில் 505ஐயும் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா வெறும் 80 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு, which is 12%. Subscribe to One India and never miss an update.